அமித்ஷாவுக்கு எதிராக உரிமை மீறல் நோட்டீஸ் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் நம்முடைய செய்தியாளர் சுசித்ரா, விவரம் என்ன? மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு எதிராக தற்பொழுது காங்கிரசினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே சார்பாக உரிமை மீறல் நோட்டீஸ் என்பது தற்பொழுது வழங்கப்பட்டுள்ளது. அவருடைய பேச்சை கண்டித்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வலியுறுத்தி இந்த உரிமை மீறல் நோட்டீஸை தற்பொழுது மல்லிகார்ஜுன் கார்கே மாநிலங்களவையில் வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தேவா, இந்த உரிமை மீறல் எந்த அளவுக்கு பாஜகவுக்கு நெருக்கடியை கொடுக்க வாய்ப்பு இருக்கு? ஏற்கனவே அவர்கள் சார்பாக மத்திய உள்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்த நிலையில் அதற்கு பாஜகவும் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அமித்ஷாவும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கும் நிலையில் இந்த ஒரு உரிமை மீறல் நோட்டீஸ் மீதான ஒரு விளக்கத்தை அவர்கள் பாஜகவின் தரப்பிலிருந்து கேட்க வேண்டும். அதன் மூலம் வழங்கப்படும் அந்த ஒரு விளக்கத்தின் அடிப்படையிலே அடுத்த நகர்வுகளை மாநிலங்களவையுடைய தலைவர் எடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் காங்கிரசின் தரப்பிலிருந்து ஒரு அழுத்தம் தரும் விதமாகத்தான் இந்த ஒரு உரிமை மீறல் நோட்டீஸ் என்பது வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேவா, தகவலுக்கு நன்றி சுசித்ரா. அம்பேத்கரை அவமதிக்கும் வகையில் பேசியதாக அமித்ஷாவுக்கு எதிராக நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்பான தொடர் நேரலையில் நாம் செய்தியாக பார்த்து வருகிறோம். தொடர்ந்து பார்க்கலாம்.